சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் சிவலோக நாதன். நீங்க எந்த இடத்துல சிவன் சார் தரிசனம் பண்ணீங்க? மந்தவெளியில் இந்த கார்னரில் ஒரு கீழே வந்து எண்ணெய் கடை. ஆமாம், அந்த எண்ணெய் கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக செகண்ட் ஃப்ளோரில் 2வது மாடி. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யார் தெரியுமா இருந்தா? டாக்டர் குருராஜன். ஆமாம் கரெக்ட். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தார். 2வது டிபார்ட்மெண்ட். அவரையும் பார்த்து பேசினேன். அவள் அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். நம்ம அதுக்கு நேரம் மேலே அதுக்கும் மேலே நாங்கள் அப்படின்னு. ஆமாம், பெரிய பிள்ளைக்கு 6 வயசோ 7 வயசோ இருக்கும். அந்த இடத்துக்கு வந்தபோது சார் அங்கே இருக்கார். நாங்கள் அந்த வீட்டு ஓனர் வந்து மணியையர்னு சொல்லிட்டு ஒரு காமாட்சி மெஸ்ஸனோ வச்சுருந்தார். மணியையர் மெஸ், எக்ஸாக்ட்லி. அவர் வந்து பரம பக்தர். சிவன் சாருக்காகவே உங்களுக்காக ஒரு இது கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். கட்டாலாம் வேண்டாம், 4 அடிக்கு 6 அடி ஒரு குச்சி இருந்தால் போகிறேன் எனக்கு அப்படியே வார்த்தை சொன்னார் சார். அதே மாதிரி 4 அடிக்கு 6 அடி ஒரு சின்ன பால்கனி, அதில் ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும். அதில் அவர் சார் உட்காந்து நிம்மதியாக வாட்டுக்கு இருப்பார். யாராவது போய் இது பண்ணால் தெரியும். நான் தெரியும் அது ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவ்வளோ சௌமியாக அவர் இந்த இதை சொன்னேன். அந்த மாதிரி கையில் இப்படி அரிசி வச்சுட்டு இருப்பார். அதில் அந்த அரிசியை வச்சுட்டு ஒரு மாதிரி வா 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 அப்படின்பார். அணில குருவியெல்லாம் கூப்பிடுவார். வா வா வா. அது வந்து அவர் சாப்பிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது கொடுத்து அதை பார்க்கறதுக்கு நாங்கள் கதை. நம்ம யாரோ போனால் ஓடி போய்ட்டோம். அது போய் சாட் பார்ப்பேன். யாரும் வந்து இங்கே வந்து அங்கே கதவு அவ்வளோதான் ஒரு அடையாளம். அவர்ட்டு என் பொண்ணு அப்போ ஒரு குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒன்றும் வருத்தப்படாதீங்கோ, இந்த மடியில் உட்காந்து வளர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் வந்து கொடுப்பார் பகவான் அப்படின்னு. ஏதோ எல்லாருக்கும் ஒரு சமாதானத்துக்கு பெரியவா சொல்கிறது தானே அப்படின்னு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு லெஸ் தேன் a year என் பொண்ணு பிறந்தா. அவள் தான் சொன்னேன், தாத்தா பண்ணி தாத்தா தாத்தா பேசி 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 அப்படிம்பாரு. கொண்டே கிரிஜா அவளை உபதரிக்கப்படாது தாத்தாவை. குழந்தை இது பண்ணுறா, நீ கூப்பிட அவளை அப்படி மாதிரி எங்கள் ஆத்துக்கார் திட்டுவார். நீ கொண்டே வா, போ நான் வரமாட்டேன், என் தாத்தாட்ட இருந்தேன்பா தாத்தா வேலை கண்டு. என்ன சார் மௌனத்தை கழிச்சுட்டாளே குழந்தை. எதுக்கு பெரியவாள்கிட்ட நான் மௌனம் எழுதி சாட்சி என்ன எழுதி கொடுத்தேனா, பத்திரமா எழுதி கொடுத்தேனா? எனக்கு தோணித்து அவன் பேச வேண்டான்னா. இன்றைக்கி சுவாமி அனுப்பிச்ச தேவி அனுப்பிச்சிருக்கேன் இந்த குழந்தை மூலமாக பேசினார், பேசுகிறேன். அது என்ன பெரிய விஷயம்? ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் வந்து என்ன ஒரு பண்ணினாலும் டெய்லி சாப்பிடவே மாட்டார் சார். 4 நாளைக்கு ஒரு தடவை அவன் வந்து நிற்பார். அவர் வந்து நிற்கிறத பார்த்தாலே சார் நம்ம பாத்தில் பிக்ஷை பண்ணலாமா அப்படிம்பார். சரின்னு சொல்லிட்டு என்ன குழம்பு சொல்லிட்டு உருண்டை நெல்லிக்காய் சைஸில் ஒரு உருண்டை சாதம், அதுதான் ஒரு ஆகாரம். என்னால் ஒரு மனுஷால் இருக்கிறவா அப்படி சாப்பிட்டு இருக்கவே முடியாது. நிச்சயமாக அவர் அமானுஷமானவர்னு. அப்புறம் கொத்தமல்லி தொகையில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப காரம் வைக்காமல் கொத்தமல்லி தொகையில் அரைச்சி விட்டானே அப்படியே கரைச்சிவார். அதுதான் அவரோட மேக்ஸிமம். அதே ஒரு அனுகிரகம்னு நான் நினச்சிப்பேன். என்ன ஸ்வீட் பண்ணாலும் பிடிக்கும் சாருக்கு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இன்னொரு தட்டில் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவேன். அதுக்கு வந்து சொன்னேன், நைவேத்தியம் மாறுதா அப்படின்பார். அப்புறம் சார் என் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டுட்டு இந்த தட்டோடு அப்படியே எனக்கு கொடுத்துருவேன். அந்த பிரசாதமாக நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அது மாதிரி சாப்பிடும்போது தூத்தம் குடிப்பாளா? தூத்தமே அவர் குடிக்க மாட்டார். நான் பார்த்துக்கிட்டு எங்கள் அத்துக்காரர் ரொம்ப ஒரு இது உமாமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவேன். இவர் வந்து ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாள். இவங்க கொஞ்சம் ஒரு மாரல் அவுட்லுக் இருக்கிறவர் தான் எங்கள் ஆத்துக்காரரும். அப்படி பேசிகிட்டே இருப்பாள். அப்போ வந்து ஜலம் அப்படிம்பார். ஏதாவது சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டுட்டு. அப்போ எங்கள் ஆத்துக்காரர் சார் குடிக்கவா எதுக்கு நான் ஜலம் கேட்பேன்? குடிக்க மாட்டான்றது ஆப்வியஸ். கையாளமாக மட்டும்தான் ஜலம், இன்னுக்கும் குடிக்கவே மாட்டார். அப்படி யாராவது ஒரு மனுஷனாக இருக்க முடியுமோ? இப்போ யூராலஜிஸ்ட் நீங்கள் தண்ணி சாப்பிட்டு பார்த்தா அது அப்படி தண்ணியே சாப்பிடாத ஒரு ஜீவன் அவர். அப்புறம் சார் வந்து அங்கேருந்து அந்த கதவை திறந்துட்டு நம்ம பார்த்துலேருந்து அப்படி எட்டி பார்த்தா ஒரு கதவு, அங்கே ஒரு கோலம் போட்டு கொஞ்சம் இடம். அதுக்கப்புறம் அவரோடது அங்கே வந்து அங்கே நின்றுட்டானாக்கா கம்முன்னு விபூதி வாசனை இருக்கும். சார் அங்கே வந்தாச்சுன்னு சொல்லவே வேண்டாம் யாரும். அவர் குளிக்க நான் பார்த்தது கிடையாது, குளிக்கவே மாட்டார். ஆனால் அவர் துர்கந்தம்ங்கிறது அவர் இது கிடையாது. அவர் ஹியூமன் இது இல்லையா, அவர் ஆத்மா தான் நடந்து வருது. அப்படி ஒரு வாசனை எனக்கு அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பாக்கியம் உங்களுக்கு.
அந்த பொண்ணு சார் மடியில விளையாடின பொண்ணு எங்க இருக்கா? இப்போ சிங்கப்பூரில் இருக்கா. அப்படியா? இந்த 45 வயசாகுது. ஓ அல்ல ஒரு பர்சனலாக வேண்டாமேன்னு பார்த்தேன். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்புறம் சார் ஒரு தினம் கீழே வந்து ஒரு நாய் ஓப்பன் இது தானே, ஒரு நாய் வந்து குட்டி போட்டு அங்கே படுத்துருந்தது. சார் பார்த்துருக்கா, யாராவது பிச்சை கொடுத்தானாக்கா நான் பேர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது தூக்கி அந்த மிச்சம் வந்திருக்கேன் அந்த நாய்க்கு போடுவோன்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். நாய் என்ன பண்ணிட்டு குட்டியை எடுக்க வரான்னு வச்சு வள்ளுன்னு கழிச்சு இந்த காஃப் இதுன்னு அப்படியே நல்லா வேற நல்லா இது பதிஞ்சு பல்லு பதிஞ்சு ரத்தம் சொட்டுறது. இவன் என்ன பண்ணுற, எங்காத்து நான் 2ஆம் மாடி, அப்போது அபவுட் 50-60 படியாவது இருக்கும். ஒவ்வொரு படியிலும் ஒரு சொட்டு ரத்தம் டொக்கு டொக்கு டொக்குன்னு சொல்லி வச்சாப்பில் ஒரு 6 மணிக்கு சண்டே எங்கள் ஆத்துக்காரர் ஹெச்எம்டியில் இருந்தார். அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது பார்த்து பிளட்டு சொட்டின்னு இருக்கு. என் பிள்ளைக்கு 5-6 வயசு இருக்கும், ப்ளேஃபுல் ஏஜ் தானே. சார் இங்கே வா, இந்த ராஜாமணி குழந்தை காலில் என்ன அடிபட்டுன்னு வந்திருக்காங்க, அதை கூட நீ பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன். சாரிம்மா எனக்கு தெரியவே இல்லையா, குழந்தை எங்கடா அடிபட்டேன், எனக்கு அடிபடவே இல்லையா அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் அடிபட்டது இல்லை. ரத்தம் இங்கே இருந்திருக்கும். திடீர்னு தோணிட்டு சாருக்கு இதாக இருக்குமோ, சாரை பார்க்க யாரோ வந்து பார்க்கணும். அப்புறம் சார்கிட்ட கேட்க போனால் சார் அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு நாங்கள் இப்போ ஆல்ரெடி எனக்கு தெரியுங்கிற மாதிரி சிரிச்சுட்டு ஒரு ஈரத்தை இவ்வளோண்டு துணி இருக்கும் பட்டி. அவர் ஒரு காவி வேஷ்டி இருப்பார், ஒரு காவி வேஷ்டி இடுப்பில் இருக்கும், ஒரு காவி வேஷ்டி தோண்டிருக்கும், பஸ் அவ்வளோதான். அவர் சொத்தே அவ்வளோதான். ஒரு சின்ன தகர பெட்டியில் இந்த இந்த புஸ்தகம் எழுதியிருக்காரு அதனோட இது ப்ரீவியஸாக அவர் வந்து கையால் எழுதியிருக்கார் நோட் புக்கில். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் தெரியுமோ, முத்தாக இருக்கும். ப்ரெஸ்ஸில் எழுதியிருக்கிறத விட அழகாக இருக்கும், அப்படி அழகாக இருக்கும். சில சமயம் நம்ம எனக்கு மனசில் தோன்றது நீங்கள் எழுதுறல அப்படிம்பார். சார் சொல்லி நான் எழுத பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ எழுதுவேன் சொல்கிறேன், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக தான் இருக்குது அப்படிம்பார். என்னவோ பகவானே வந்து நேரில் சரஸ்வதி தேவி வந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் இது வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறது இந்த பிளட்டு ட்ராப் வந்து சொன்னேன். சார் சிரிச்சுருங்க, அது ஒரு சின்ன ஈர துணியை போட்டு அந்த இடத்துல போட்டுருக்கேன். சார் என்ன சார் முக்கால் தானே வேஷ்டி இருக்கும், அந்த வேஷ்டியே பாதி காலெல்லாம் தெரியும். அப்போ காலில் ஏற்றுங்க. சார் என்ன அடிபட்டுதா சார், என்ன ஏன் பதற, எதுக்கு பதற அப்படின்னார். இல்லை சார் இப்போ இது பண்ணியிருக்கேன், அது நாய், அதுவும் பிரசவித்த நாய் வச்சா விஷம்பா. நேரம் எதுக்கே ஜெகன்மோகன் ஒரு டாக்டர், அவருன்னு எங்கள் ஆத்துக்காரருக்கு இவங்க ஆத்துக்காரர் சொல்லி அவர் நான் பிராமன் ஆனால் கூட இப்பார் பெரியவாள் ஒரு தம்பி, அவரே பெரியவாள் மாதிரின்னு சொன்னது அவருக்கு ரொம்ப அவர்கிட்ட போய் எதிர் ஓடி போய் சொல்லிட்டேன், எந்த டாக்டரும் எனக்கு வேண்டாம், அங்கே ஒரு இருக்கா வைத்தியநாதன் தெரியுமா, என் பிள்ளை பேரும் வைத்தியநாத், இந்த வைத்தியநாத் இல்லை அங்கே ஒரு வைத்தியநாதன், அவன் என்ன பார்த்துமே. நான் சொன்னேன் அப்படி சொன்னால் போதா சார், எங்களுக்காக உங்களுக்காக வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் வேணுமே அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம் பாருங்கோ, நான் சொன்னேன்டா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட சொல்கிறேன், இந்த கட்டைக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இந்த ஈர துணியை போட்டிருக்கேன் பாருங்கோ, அதில் ஒரு ஆயின்மெண்ட்டாக விபூதி கூட இல்லை, ஈர துணி வரும். நாளை காலம்புற நீங்கள் இங்கே வந்து பாருங்கோ, எனக்கு ரணம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறேன் நான் கேட்டுக்கிறேன். ஐயோ பெரியவா அப்படி சொல்லப்படாது அப்படின்னு எங்கள் ஆத்துக்காரர் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தா யூ ஒன்ட் பிலீவ், நாய் கடிச்சு இந்த காலம் அந்த காலம் எங்களுக்கு தேடுறோம், அடையாளமே இல்லை. அவர் அதுக்கும் பெரிய லெக்சர் ஒன்றும் கொடுக்கல, ஒரு சிரிப்பு அவ்வளோதான். அந்த சிரிப்பு எனக்கு இன்னும் மனசில் நிற்கிறது, அவர் நேரில் பார்க்குற மாதிரி தோணும். நிச்சயமா நிச்சயமா. வைத்தியநாதன் அவரும் சார்கிட்ட பார்த்து விளையாடி இருப்பாரு. கண்டிப்பா. அவர் வந்து ஆமாம் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லணும், ஒரு நாளைக்கு நம்ம மந்தவெளி வழியாக அந்த டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கின்னு போவா டம்முடமான்னு சங்கம் கேட்கும். அவன் வந்து ஒரு சார் என்னத்துக்கு இவா இது மாதிரி கொட்டுறா அப்படின்னா, அது யாரோ சுவாமிகிட்ட போகிறா அப்படின்னு. இவாளெலாம் சுவாமிகிட்டயா போகிறா? ஆமாம் சுவாமிகிட்ட தான் போகிறா. அப்போது நம்ம சுவாமியை பார்க்கணுன்னாக்கா இவா கூடயே பின்னாடி. அப்போ என்ன பண்ணுவாள், அங்கே இந்த பாடி வச்சுட்டு கிரிமேஷன்லாம் குழந்தைக்கு சின்ன 6 வயசு புள்ள புரியுமோ பயந்துடுவானு நினச்சி வச்சுடுவா. சாமி வந்து அவளை குட்டி போயிடு. ஓ அப்படியா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தூங்கி எழுந்து, அம்மா அம்மா நம்ம சாமியை பார்க்கணும் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த போகிறா பாரு அவள் கூட பின்னாடி ஒளிஞ்சின்னு போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கணும். அப்போ சுவாமி வந்து அவளை குட்டியும் போயிட்டு நம்மளும் சாமியை பார்த்துக்கலாம். அப்போ நான் சார்ட்டு சொன்னேன், சார் என்ன சொன்னேன் தெரியாது எனக்கு, குழந்தை இந்த மாதிரி ராத்திரி தூக்கத்தில் எழுந்து என்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா. அதுக்கு ஒரு அனுகிரகம், ஒரு சிரிப்பு தான். அந்த புள்ள தான், அந்த புள்ள கூட தான் நான் இப்போ இருக்கேன். அந்த புள்ள மாட்டுப்போன் பொண்ணு குழந்தை கூட பெங்களூரில் இருந்துருக்கேன். ஆமாம் அவனுக்கும் என் பேர் சரஸ்வதின்னு. அதே போல் ஒரு தினம் இதுக்கு போனார், திருவெண்காடு கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர சொன்னார். கொஞ்ச நாள் நான் அங்கே போயிருக்க போகிறேன். என்ன சார் எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன் எனக்கு அழகு இன்னும் கவலைப்பட வேண்டாம், பகவான் என்ன இங்கே வரணும்னு சிக்ஷிச்சிருந்தா நான் இங்கே வருவேன் அப்படின்னார். நான் வந்துடுவேன்னு சொல்லலை,
சரி நமக்கு அவ்வளோதான் பாக்கியம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு வச்சுருந்தேன். திருவெண்காடு போயிட்டு 5 நாள் 6 நாள் இருக்கும். திரும்பி வந்துட்டேன். சார் ஒரே சந்தோஷம். சார் அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேலே. அங்கே போனால் ஏதோ மந்திரிக்கிற சாமி மாதிரி என்ன நினச்சிட்டு சாமி விபூதி பண்ணி கொடு, ஜபிச்சு கொடு, மந்திரிச்சு கொடு எல்லாம் சொல்கிறா. நமக்கு அது கட்டுப்படியாகாது அப்படி இங்கே வந்துட்டார். அப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார். நம்ம கூட ஒரு 7 வருஷம் அங்கே இருந்தார். அதில் வந்து நின்று சார் காஃபி ஆக்கலாமாங்க பாரு எங்கள் ஆத்துக்காரர். அப்படிம்பார். அப்போ காஃபி கலந்து கொடுத்தா சக்கரை தூக்கலாக போட்டு ஒரு அரை கிளாஸ், நானே அரை கிளாஸ் கொடுத்தேன். அவுன்ஸுன்னா சொன்னேன், இது அவுன்ஸா? அவுன்ஸ் கொஞ்சம் எனக்காக சார் பாதி குடிச்சிட்டு வச்சுங்க. அதை பிரசாதமாக நான் எங்கள் ஆத்துக்காரரும் குடிப்போம். ஆமாம். அப்புறம் ஆமாம் இப்போ நல்லி எங்கள் ஆத்துலேருந்து அதுக்கப்புறம் போனப்புறம் எங்களுக்கு செய்ய சொன்ன மாதிரி பிஸ்னஸில் ஒரு டிப்ரெஷன் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ டிப்ரெஷன். எழுந்திருக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழி அந்த மாதிரி வந்துருக்கு. அப்படியே இல்லை இல்லை விவர் இன் சென்னை ஒன்லி தான். அப்போ என் பிள்ளை ஹி வாஸ் ஜஸ்ட் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்டான். அவன் டுக் அப் த ஷோல்டர் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் தான் எங்களை மேலே கொண்டு வந்து இது பண்ணினான். அப்போது அதை சார் இருந்தா. ஆனால் எங்கள் கஷ்டத்தெல்லாம் சார் இந்த லௌகீகமான விஷயத்தெல்லாம் சார் சொல்லப்படாது. எங்கள் ஆத்துக்கு ரொம்ப இது. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் எங்கள் ஆத்திருந்து அது போனப்புறம் பத்மா சும்னத்து ஆத்த கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அந்த ஆற்றை பார்த்தேன்னா அந்த ஆற்றுக்கு நான் எங்கள் அக்காவும் போயிருக்கோம். போனோடனே இப்போ சுப்பிரமணிய மேலே ஒரு பாட்டு அப்படிம்பார். சுப்பிரமணியத்து மேலே ஏதாவது பாட்டு. அப்போ நாங்கள் சுப்பிரமணியா ஏதாவது ஒரு பாட்டு பாடுவோம் நாங்கள் 2 என் பிள்ளை அந்த நம்ம ஆத்திலே இருக்கிறச்ச அடையா இருக்கு ஏதோ ஒரு மாமி, அந்த மாமி பேர் மறந்துக்கிட்ட, கௌரியா விஷாலக்ஷியா நோ பேர். பாட்டெல்லாம் பாடுவா, ரேடியோவில் ஆடிஷன் ஆகி பாடுறேன். சீதாராம் சுவாமியோட பொண்ணு. கரெக்ட். அந்த மாமி கூட வந்தான்னு நினைக்கிறேன். இதில் கூட நேற்று இன்டர்வியூவில் கூட வந்திருக்கா. அப்போது அந்த மாமி அதுக்கு பிக்ஷை வர சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்போது அவர் சொன்னேன், சார் காலுக்கே முடியல, எப்படி போவேன் நான் அவளா ஒரு வண்டி. அன்றைக்கி 20 பைசா நோட் டிக்கெட் வாத்து வரைக்கும். அந்த அடையார் அங்கே எங்கேயோ இறங்கிப்பார். அங்கேருந்து செத்த நாய் நடந்தா வந்துடும். ஆமாம் 50 பைசா கொடுங்க அப்படின்னு. 2 50 பைசா கொடுத்தேன். 50 பைசான்னு கேட்டேன், எதுக்கு 2 கொடுத்துருக்கேன்? 1 தவறி போயிட்டேன். 1 தவறி போயிட்டேன். 2 தவறி போயிட்டா என்ன பண்ணுவேன்? எனக்கு சிரிக்கிறதா ஆகிறதான்னு தெரியல. எடுத்துக்க மாட்டார். 2வது 50 பைசா அங்கே வச்சுட்டு திரும்பி போயிடுவார். அவ்வளோதான். விட்டு அவர் நடக்கிற விறுவிறுப்பை பார்த்தா வினோபாஜியை மட்டும்தான் கம்பேரிசன் சொல்ல முடியும். வினோபாஜி எப்படி நடப்பார்? கிட்டத்தட்ட அதே மாதிரி விறுவிறுன்னு அப்படி நடப்பார். அவர் சில எனக்கு சொந்தத்தில் பேர் சில விரும்பலை பாவம். அவன் வந்து அந்த பையன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் டிச்சிங் எல்லாமே ஆஃப் ட்ராக்கு போயிட்டு இருந்தான். அப்போ அவன் அம்மாவில் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். அவனும் நானும் ஆர்கியூ பண்ணிக்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், ஏன்னா பறவைகள் இதெல்லாம் அம்மா அப்பாவை பார்த்து இது பண்ணுறது, அதுகள் பறவை ரெக்கம் முளைச்சா பறந்து எடுத்துன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அப்படி அம்மா அப்பாவை பார்த்துன்னு எங்கே சொல்லிக்கணும். பக்கம் இல்லைடா உனக்கு, டிகிரி படிச்சிருக்கேன், நீ யாரோ பணத்தை வச்சுன்னு படித்த, உங்கள் அப்பா தானடா உன்னை படிக்க வச்சான், நீ எல்லாம் படித்து பெரிய பிறந்துட்டே படிச்சுட்டாயிட்டேன்னு. அதெல்லாம் கிடையாது. இது சத்தம் போட்டு சொல்லி எனக்கு வால்யூம் இது ரைஸ் ஆகிடுது. இமோஷன் வரும்போது சவுண்டு வருது. அப்போ நான் சத்தம் போட்டு பேசுகிற போது சார் அடுத்த நாள் உங்கள் சத்தம் உயரவே வராது, இன்றைக்கே இவ்வளோ சக்தி பேசின லேட்டு கேம்னு. சார் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகல, அதை விடுங்கோ, என்ன சப்ஜெக்டே என்ன. அப்போ இல்லை அந்த குழந்தை இந்த மாதிரி சொன்னால் அம்மா அப்பா பார்த்துக்கணும் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னான். ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த குழந்தைய 50 வயசுக்கு மேலே இவனா அவன் அப்படின்னு நினைக்கிற அளவு வரும். நீங்கள் கொஞ்சம் புத்திசாலி. அவன் கணக்கு போட்டுட்டான், 50 வயசுக்கு மேலே நீ நினைக்காத ஹைட்டுக்கு அவன் போயிடுவான். அந்த பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஆள் இப்போ அந்த மாதிரி இருந்துட்டுருக்கான். அவன் சொல்லுவான், இப்போ வந்து ஞாபகம் இருக்கா சிவன் சார் ஒன்று, அவன் அம்மாட்ட போய் சொல்லுவேன், சிவன் சார் சொன்ன வாட்சி அச்சுட்டா நான் தெய்வ குரலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நிச்சயமாக மன்னி நமக்கு நல்ல நேரம் வரும், உங்கள் குழந்தை ரொம்ப நன்னா இருப்பான் அப்படின்னா. அந்த மாதிரி இருக்கான், ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் இன்றைக்கி. ஐ டோன்ட். ஆமாம் 50 வயசுக்குமே தாண்டியாச்சு. 50 வயசுலேருந்து அவன் மேலே தான், அப்புறம் கீழே கிடையாது. அந்த மாதிரி சிவன் சார் சொன்னது ஒன்று அச்சுட்டு தான் எனக்கு லைஃப்பில் வந்திருக்கு. அந்த 7 வருஷம் நான் ஒரு என்னமோ சொல்வாள் மாதிரி கோல்டன் பீரியட் இன் மை லைஃப்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன்.
அந்த மெமரியே அப்படியே லைஃப் அப்படியே அழிச்சுட்டு போயிருக்கு. நிச்சயமா அவரோட வாசல் ஒரு மரக்கதவு, அது ஓட்டக்கதவு, அதில் வந்து பிவேர் ஆஃப் பிவேர் ஆஃப் காட்னு எழுதியிருக்கோம். எல்லாரும் பிவேர் ஆஃப் டாக்னு எழுதிருப்பாங்க. இந்த சார் எங்கள் ஆத்துக்காரர் கேட்டாங்க, ஆமா எல்லாருக்கும் நாயை பார்த்தா அது கடிக்கும் தெரியும், பயந்துருவா. ஆனால் அவங்க இருக்கான்னு கண்ணில் தெரியலையோ இல்லையோ, அதனால நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் பிவேர் ஆஃப் காட் சிச்சுவேன். அப்புறம் சிவன் சார்ங்கிறது SIR மாறுதெல்லாம் இருக்கட்டுமே, SAR ஸ்பெல் பண்ணும். அது இங்கே உங்கள் புக்கில் கூட ரெஃபர் பண்ணிருக்கேன். அது சுப்புனி சொல்லி தான் பண்ணோம். சுப்புனி வந்து ரோட்ல போறவங்க வரவனுக்குலாம் SIR போட்டுட்டு நம்ம குருநாதருக்கு SIR போடலாமா, அப்படியா பெருசா போடுங்க அப்படின்னு. எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி யாரோ ஒரு மாமிய, காந்தி மாமியோ யாரையோ இன்டர்வியூ பண்ணும்போது அந்த மாமி சொன்னா, சிவன் சார் அந்த தகர அந்த SARனு போட்டிருப்பாங்க அப்படின்னு. நம்ம செய்யற ஒரு அச்சிபிச்சு காரியத்தையும் சார் அதை உன்னதமாக்கிட்டு ஒரு ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துடுறாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு முஸ்லீம் நண்பர், அவன் வந்து கொரோனா பேஷண்ட், அவன் வந்து நான் வந்து இருக்கட்டுமே அதுதான் இல்லை, எல்லாம் ஆத்மாக்கள் தான், எல்லாம் பகவானோட அப்படின்னா. இல்லை எனக்கு பெரியவாளுக்கு ஏதோ கொஞ்சம் இது பண்ணோன்னுக்கு பிக்ஷையெல்லாம் சொல்ல வராது, ஒரு வாயில் பார்த்தேன், நான் கொண்டு வரலாமான்னு. கண்டிப்பாக கொண்டு வாங்குவா. அவர் தோசை வேணுமோ அது கொடுப்பார், ஒரு வில்லல் அவர்கிட்ட கொடுத்தேன், நீ பிரசாதம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தன் வந்து சாருக்கு வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறதில்ல, ஒரு செருப்பு, சரி செருப்பெல்லாம் போட்டுக்கிறது கிடையாதுங்க, எனக்காக போட்டுக்கிட்டோங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போட்டு வந்துட்டு அங்கே வாசல் சொன்ன, நீ இதுக்கு அதுக்கு முன்னாடி கோலம் போடுற இடம் இருக்கும், அங்கே செருப்பை கழட்டி வச்சுட்டு அவர் வேடு படுத்துட்டு இது பண்ணிட்டார். அடுத்த நாளைக்கு காலம்பரை செருப்பை காணும், எவனோ பெரிய பேப்பர் போட்டோன்னா எவனோன்னுட்டான். சார் உங்களுக்கு செருப்பை காலையில் உள்ளே எடுத்து வச்சுருக்காரு, உள்ளே எடுத்து வச்சுக்க மாட்டான்னு தெரியுமே. ஐயோ நானாவது உள்ளே எடுத்து வச்சுருந்தேனே. அவளுக்கு எது பிராப்தமோ அவன்கிட்ட சொன்னேன், நான் செருப்பெல்லாம் போட்டு கொண்டேன். அவனோட ஆசை 24 மணி நேரம் எங்கிட்ட இருந்தது, அப்புறம் போக வேண்டிய இடத்து போயிடுது. இப்ப சாருடைய பாதுகாப்பு கிடைக்கிறதுனா அவ்வளோ பொக்கிஷமா தூக்கி வச்சிருந்தாங்க. அந்த இன்சிடென்ட் சொல்லிக்கல, சொர்ண பாதுகையா இருக்கோ கிடைச்சி அந்த மாதிரி அவர் வாட்ச். ஆமாம், அதுபோல் க்ரீக் மித்தாலஜியில் நானும் ஓரளவு க்ரீக் இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அவர் அதை மாதிரி எவ்வளோ செயின்ஸை பற்றி நமக்கு கரஸ்பாண்டிங் இந்தியன் இதை பற்றி சொல்லி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுவாக பண்ணியிருக்கார். பெரிய பாக்கியம். நிச்சயமா. உங்கள் அக்கா பொண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அக்கா பொண்ணு வேலை கிடைக்கும் போது இப்படி சொல்லியிருக்காளே. ஆமாம் 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 ஆமாம். உனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம், ஸ்டேட் பேங்க்ல உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம். மட்டும் இல்லை, என்னை விட அவர் அடிமைன்னு சொல்லலாம், சாரோட அடிமை. அவனோட பிள்ளைக்கும் அதே கடாட்சம் கிடைச்சிருக்கு. அவனும் அந்த குழந்தை இப்போதான் கல்யாணம் அப்புறம் 28 29 நேற்று நிஷாமல் நடந்த புள்ள. அவன் அங்கே போய் மணிமண்டபம் கட்டுறதுக்கு 1000 இது பண்ணி அவன் சொல்லுவான், என்ன சரசாட்சித்தி ஒன்ன நீ சொல்லணும், நீ ஒன்னாலால் தான் நீ சிவன் சார் எங்களுக்கு தெரிஞ்சுது. என்ன இந்த குழந்தை மனசில் அவ்வளோ ஒரு தோணி இருக்கேன், அதெல்லாம் பகவான் செயல் தானே. இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆன உடனே அந்த பொண்ணையும் அழிச்சுட்டு நியூ ஜெர்சியில மகாபரிவா மணிமண்டபம் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தையும் என்னமோ என்னுடைய பொண்ணோடையும் மாப்பிள்ளையோடையும் இதுனால அந்த மாதிரி மென்டல் மைண்ட் இருக்கு. சரி நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணியிருப்பான், 2 பேரும் அழகா போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வான். அது ஒரு பெரிய காரியம். அந்த குழந்தை நானே சொல்லக்கூடாது, என் பேரன் ஒரு கடைக்காக இது பண்ணாத குழந்தை. அது என்னோட ஜெயந்தியோட சுபாவத்துக்கு அந்த மாதிரி தான் அமையணும், அது நியாயம். ஆமாம். இங்க ஒரு படம் இருக்கு சிவன் சாரோட, அதே லாமினேட்டட் படம், இதை விட டபுள் த சைஸ், பெரிய வாழை. ஆமாம், பெரிய சிவன் சாரே என் கையில் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த படத்தை அப்படிம்பார். இன்னைக்கும் ஆமாம், இன்னைக்கும் தூங்கி ஏந்து பல்லு கூட தேய்க்கிறதுக்கு முன்னாலே நான் சுவாமியோட பாதத்தை தொட்டு தலையில் வச்சுட்டு அப்புறம் நான் பாக்கி எல்லாம் பண்ணுவேன். ஆமாம், இன்னைக்கும் அதுதான் பண்ணிருக்கேன். அழகா வச்சிருக்காரு பெரியவா. இதே சொல்லிருக்காரு இந்த அதுல எங்க பார்த்தாலும் பெரியவா படம் தான். ரமணன் சொன்னேன், தங்க பாதுகா கொடுத்தவா அவர்கிட்ட மகாபரிவா என்ன சொன்னாலும், இந்த போட்டோ கையில வச்சிருந்திருக்க பார்த்துட்டு யார் தெரியுமா, என் தம்பி சாச்சு. எனக்காவது இந்த மடம் மேனா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, பெரிய ஸ்திதியில இருக்கான். பூஜை ரூம்ல எங்க என்னுடைய போட்டோவை வச்சுருக்கியோ
அதுக்கு மேல. பக்கத்துல ஆமா என் தம்பி போட்டோ வச்சுக்கோ அப்படின்னு மகாபெரிவாளே சொல்லியிருக்காரு. வாஸ்தவம் வாஸ்தவம். அதுவே ஒரு மெசேஜ் மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா நிச்சயமா. நீங்க அதே மாதிரியே வச்சிருக்கீங்க பெரியவா ஆமா. பக்கத்துலயே சார். அங்கேயும் அப்படித்தான், ஆத்துலேயும் அப்படித்தான், பெங்களூர்லேயும். என்னைக்கும் அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. என்ன அது பார்த்தானாக்கா இந்த கண்ணுலேருந்து ஒரு வெளிச்சம் தெரிச்சு என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணும். பெரியவா என்னை பார்க்குறான்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. பவ பய